ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை, சரிங்களா? ஸோ வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் சம்திங் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு ஈஸியான டாபிக் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். மீதி எல்லா விஷயமே ஃபேக்சுவல் தான், ரொம்ப ஒன்றும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ கான்செப்ட் ஓரியன்டாக ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருக்காது. எல்லாமே நம்ம வந்து வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து பார்த்துட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இந்திய பொருளாதாரம் நம்ம வந்து வேளாண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேல பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. நியர்லி 50% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜிடிபி நமக்கு வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு 17.5% ஜிடிபி தான் நமக்கு வந்து ஷேர் ஆகுது. ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இப்போவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டாராக தான் இன்னமும் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெரிஷரி செக்டார், ஓகேவா? ஸோ முதன்மை தொழில்கள், 2ஆம் நிலை, அப்புறம் 3ஆம் நிலை தொழில்கள், இல்லைன்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லிப்போம், ஓகேங்களா? ஸோ முதன்மை துறை தொழில்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம். ஸோ விவசாயம் அப்படின்றது ரா மெட்டீரியல் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதோ அதான் விவசாயம், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே விவசாயம் அப்படின்றது, விவசாயம் உழவு சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து பயிரிடுதல் சம்பந்தமா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை அப்படின்றது வெறுமனே வேளாண்மைக்குள்ள அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுக்குள்ள நமக்கு வந்து வெறுமனே இந்த பயிர்களை உற்பத்தி செய்தல் அப்படின்றத தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எங்க இருந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்க்குறது, ஓகேங்களா? ஸோ அதாவது தாவரங்களை வந்து உற்பத்தி பண்றது, அதாவது பயிர்களை உற்பத்தி பண்றது, காய்கறிகள், கனிகள், பழங்கள், என்ன சொல்றது, நெல், கோதுமை மணிகள். ஸோ இந்த மாதிரி இது தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனை வந்து இது பண்றது, ஓகேங்களா? மீன் வளர்ப்பா இருக்கட்டும், தேனி, ஓகேவா? தேன் நமக்கு வந்து ரா மெட்டீரியல், ஓகேவா? ஸோ அதை எடுக்கிறதா இருக்கட்டும், கால்நடைகள் வளர்த்தல், அது மூலமா நமக்கு மீட்ல இருந்து பால்ல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியல் நம்ம எங்கெல்லாம் எடுக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை, இந்த முதன்மை செக்டார் அதுக்குள்ளதான் நமக்கு வரும், ஓகேங்களா? அப்போ மெயினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர்களை உற்பத்தி செய்தல் பிளஸ் வந்து கால்நடைகளை வந்து வளர்க்குறது அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் வரும், ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியும் சரி, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் சரி, இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டாரா தான் நமக்கு வந்து இருந்துட்டு இருக்குது. இதுல வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதுல என்கேஜ் ஆகியிருக்காங்க. அப்படின்னா அதிக அளவிலான மக்கள் வந்து இந்த வேளாண் துறையில வந்து என்கேஜ் ஆகியிருக்காங்க. ஸோ சில ஸ்பெஷல் விஷயங்களை சம்மந்தமா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1950-51 டைம்ல நமக்கு வந்து இந்த பிசிக்கல் இயர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நம்மளுடைய ஜிடிபி ஷேர்ல நமக்கு வந்து ஜிடிபியில என்னன்னு தெரியும் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ நியர்லி ஒரு 55.4%, ஓகேங்களா? ஸோ நான் வந்து பாயிண்ட்லாம் வேண்டாம், அப்ராக்சிமேட்டா 55% ஜிடிபி வந்து நமக்கு ஷேர் பண்ணுச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவுதான் ஷேர் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமனே 17.5% அளவு தான். ஆனா இதுல ஈடுபடுற மக்களுடைய அளவு வந்து அதிகமா இருக்குது, ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து அதிகமா வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இப்பவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 50% ஆஃப் த பீப்புள் வந்து ஓகே, ஸோ நியர்லி 50% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மையை நம்பிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களால உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஜிடிபியோட அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குது, ஓகேங்களா? ஸோ வெறுமனே ஒரு 50% மக்கள் ஒரு விஷயத்த பண்ணி அதனால நமக்கு வந்து 17 ரூபாய் கிடைக்குது. மீதி 50% மக்கள் அதாவது 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல, ஓகேங்களா, 17% கிடைக்குது. மீதி இருக்க 50% மக்கள் ஒரு விஷயத்த பண்றதுனால அங்கிருந்து நமக்கு ஒரு 83% பணம் வந்து நமக்கு வருது. அப்படின்றப்ப எவ்வளவு ஒரு இது இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலவுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பின்னாடி பார்ப்போம். ஒரு டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 1 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்றப்ப அந்த வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, அம்மா, அப்பா, 3 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஏக்கர் நிலத்தை அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்துப்பாங்க. ஆக்சுவலா 1 ஏக்கர் நிலத்தை வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் மட்டும் போதும், இல்ல 2 பேர் போதும். ஆனா என்ன ஒரு 3 பேர் தேவையில்லாம அங்க வந்து உழைப்ப போடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 ஏக்கர் நிலத்துல அவங்களுக்கான வருமானம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கீங்களேன்.
ஒரு ஒரு டேர்ம்ல 50,000 வருது அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆள் 2 ஆள் பண்ணி எடுக்கக்கூடிய வருமானம். ஓகேங்களா? அப்ப 2 பேருக்கு 50,000 ரூபாய் அப்படின்றது இப்ப 5 பேருக்கு 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஆகுது. இதான் வந்து ஒரு டிஸ்கிரைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிலவுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா 50% பீப்புள் ஈடுபட்டு வெறுமனே 17.5% தான் நமக்கு ஜிடிபில ஷேர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு நிலைமையில இருக்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா இன்னுமே இது இந்தியா அப்படி இருக்குன்னா இன்னுமே சில நாடுகள் வந்து ரொம்ப கொடுமையான சூழ்நிலை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா நேபாளம் 93% மக்கள் இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. தன்சானியா அப்படின்ற ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 81% ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. சோ இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் குறைவு இல்லாம பாதிக்கு பாதி மக்கள் ஸ்டில் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சார் இது இது என்ன ஒரு பெரிய இதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இப்ப வந்து யூகேயா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஓகே பிரான்ஸா இருக்கட்டும், யுஎஸ்ஏயா இருக்கட்டும், இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அந்த லிஸ்ட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ வளர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்றத விட கரெக்டான டைம் வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த ஓகே டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்தியாவை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா விவசாயத்துல ஈடுபடுறவுடைய அளவும் கம்மியா தான் இருக்குது. அது மூலமா உற்பத்தி ஆகிற அளவும் கம்மியா இருக்குது. இந்த சேம் டைம் ஆனா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பாத்தீங்கன்னா 2% ஆஃப் மக்கள் தான் விவசாயத்துல ஈடுபடுறாங்க. ஆனா அவங்களுடைய ஜிடிபி ஷேர்ல 2% இருக்குது. இப்ப நமக்கு 50% ஆஃப் மக்கள் விவசாயத்துல ஈடுபடுறாங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி ஷேரும் 50% இருக்கு அப்படின்ற இடத்துல பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த ஜிடிபி ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 50% ஈடுபடுற இடத்துல 17.5% தான் ஜிடிபி ஷேரா இருக்குது அப்படின்றதுதான் இங்க பிரச்சனை. இந்த 50% பீப்புள் வந்து நவ் ஈடுபட்டு 17.5%. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2% பீப்புள் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா 2% ஜிடிபியை வந்து கொடுக்குறாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கேயும் இங்கேயும் நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமியுடைய மிகப்பெரிய செக்டாரா மட்டும் இல்லாம மிகப்பெரிய செக்டார் அப்படின்றப்ப நிறைய மக்கள் அதை வந்து ரிலேயபிளா இருக்காங்க. மிகப்பெரிய செக்டார் அப்படின்னு மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரைவேட் செக்டாரும் கூட அப்படிதானே. அது ஒரு தனியார் தொழில் நிறுவனம் தானே, அரசாங்கமா நடத்தது இல்லை அப்படிதானே. ஸோ அது அந்த மாதிரியே இருக்குது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த இவங்களுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. சேம் டைம் இது ஒரு பிக்கஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரா இருக்குது அப்படிதானே. ஸோ ஒரு ஆர்கனைஸ் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு செக்டாரா இருக்கா? செக்டார் அப்படின்ற துறை ஓகேவா? ஸோ சில இங்கிலீஷ் டேர்ம்ல வந்து அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு துறையா இந்த விவசாயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட ஒரு லிஸ்டே ப்ராப்பரான லிஸ்டே கிடையாது. ஒரு குத்துமைப்பான லிஸ்ட் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கூகுள் கம்பெனில வந்து எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்றத ஈஸியா ஒரு செகண்ட்ல கூட நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே. ஸோ ஏன்னா டேட்டா அவங்கள்ட்ட வந்து பக்காவா இருக்குது. அதுல வந்து என்னென்ன கேட்டகரியில என்னென்ன பீப்புள் ஒர்க் பண்றாங்க உட்பட சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆனா நம்ம நாட்டோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான். ஸோ நிறைய பேர் கணக்குக்குள்ளே வரல. ஓகே. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார், ஒழுங்குபடுத்தாத ஒழுங்கமைக்கப்படாத ஒரு துறையா தான் ஸ்டில் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் காணப்படுது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மூவிங் ஃபோர்ஸா நமக்கு வந்து காணப்படுது. ஸோ அதுலயும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகுது. இப்ப பாருங்க இதே சேம் டைம் இந்தியாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னா ப்ரொடக்டிவிட்டியில இந்தியாவுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குது. எப்படி சார் என்ன சார் சொல்றீங்க புரியல அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 1 ஹெக்டேர் நிலத்துல தரக்கூடிய விளைச்சல நம்ம ஊர்ல அந்த வந்து 1 ஹெக்டேர்ல கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு சைனாலயோ ஜப்பான்லயோ இல்ல வந்து யுஎஸ்ஏலயோ அமெரிக்கா போன்ற நாடுகள்லயோ 1 ஹெக்டேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 டன் நெல் விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல அந்த அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்குது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து கம்பேர் பண்ணும்போது லோயரா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து ரைஸு, வீட்டு, பல்ஸு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஒரு ஹெக்டேர்ல 2 டன்
விளையிறத நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 2,4 டன் அப்படின்றத 2,4 டன் வரை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு டன் அப்படின்றது 1000 இல்லையா? ஸோ 2200 கிலோ கிலோகிராம் விளைஞ்சிட்டு இருந்ததை இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 கிலோ வரை நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் சில சில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய இது கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாம் நமக்கு வந்து ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதான் வந்து இந்தியாவில் வேளாண்மையுடைய நிலைமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சும்மா ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து மெயினா அங்க பாருங்க, வேளாண்மை என்பது குறிப்பிட்ட பயிர்களை உற்பத்தி செய்தல், கால்நடைகளை வளர்த்தல் என்பதாகும். இந்தியாவில் 50% மேல் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றனர். ஓகேங்களா? இந்தியாவில் மோர் தென் 50% மேலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி மோர் தென் நியர்லி 50% மேலான மக்கள் வந்து என்ன பண்றாங்க, வேளாண் தொழில வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றது. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த வேளாண்மை நிர்ணயிக்க காரணிகள் அதுக்கு போகிறதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி தான் வருது. நான் இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் இந்த வேளாண் பருவ காலங்களை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இந்த வேளாண் பருவ காலங்களை 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காரிஃப் பருவம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராபி பருவம், அப்புறம் ஜைத் அப்படின்ற பருவம். ஓகேங்களா? ஸோ காரிஃப், ராபி அண்ட் ஜைத் அப்படின்றது. காரிஃப் சீசன், ராபி சீசன், ஜைத் சீசன். ஓகேங்களா? ஜெயித் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 3ஆ இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை. இந்த காரிஃப் சீசன் அப்படின்றது பெரும்பாலும் எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை நமக்கு வந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து இந்த ஒரு சீசன். ஓகேங்களா? ஸோ தென்மேற்கு பருவமழை எப்படி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ தென்மேற்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபுல்லாக மழை வரும். இங்கே விந்திய சாத்பூரா இருக்கும். இப்படியே போயிட்டு இந்த இடங்கள்லாம் மழையை கொடுத்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பகுதிகளெலாம் பயங்கரமான மழை பெறும். இந்த பகுதிகளெலாம் பயங்கரமான மழை. இங்கே வந்து தென்மேற்கு இது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளெலாம் பயங்கரமான மழை பெறும். கேரளா, அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் கர்நாடகா, அதே மாதிரி இங்கே மைசூர் பகுதிகள், இங்கே பாம்பே, மும்பை பகுதிகள் எல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது நம்ம ஜாக்கிரதை படிக்கும்போது கிளியராக பார்க்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக இந்த வேளாண் பருவத்தில் வந்து காரிஃப் சீசன் நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் டு செப்டம்பர். ஸோ ஜூன் மாதத்துல இருந்து நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்து ஆரம்பிக்கும். அப்படியே செப்டம்பர், அக்டோபர் வரை போகும். அதுக்கப்புறம் அக்டோபர்ல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்ரீட் அப்படின்றது. ஸோ அங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ராபி சீசன் சொல்லுவாங்க. அங்க வந்து இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ வடகிழக்கு பருவமழை இந்த டைம் வரும். இந்த சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாடோட பகுதியா இருக்கட்டும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். இதை விட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஜியாகிரபி பார்க்கறப்ப இதை வந்து ரொம்ப தெளிவாகவே பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர்ல ஒரு பயங்கரமான மழை பெய்யும். அந்த மழையினால வந்து பாத்தீங்கன்னா அழிவுகள் பயங்கரமா இருக்கும். இந்த ஆந்திராவுடைய கடற்கரை பகுதி, தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதியெல்லாம் அதிகமா பாதிக்கப்படும். கண்டிப்பா ஏதோ ஒரு புயல் வந்து அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நல்ல வேலை தப்பிச்சுன்ற மாதிரி சில டைம் போகும். இல்லைன்னா பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தி தான் போகும். ஸோ நவம்பர், டிசம்பர் மழை அப்படின்றது ஒரு காட்டிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வருது. நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்குமே குளிர் சீசன் தான். நார்த்ல இன்னும் பயங்கரமா குளிர் இருக்கும். ஸோ அந்த டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயித் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடை காலம் ஆரம்பிக்கிற டைம்ல இருந்து கோடை காலம் வரை. ஸோ அதான் ஆக்சுவலா இது சொல்ல போனா இது வந்து பிப்ரவரிலே முடிஞ்சிடும். பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஸ்டார்டிங்ல இருந்து மே, ஜூன் வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயித் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்போ வந்து வேளாண் பருவ காலங்கள் நமக்கு இப்போ வந்து ஒரு கல்வியாண்டு எப்படி நமக்கு வந்து ஜூன் டு ஜூனும் அதே மாதிரி இதுவும் கைண்ட் ஆஃப் ஜூன் டு ஜூன் கணக்கு தான். ஓகேவா? சில இடத்துல ஜூலை டு ஜூலை போட்டிருப்பாங்க. ஃபைன், எனிதிங், கொஞ்சம் முன்னா பின்னா இருக்கும். இப்போலாம் நிறைய பருவ காலங்கள் வேற மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே. இது வந்து புக்ல டேட்டா வந்து நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்லயும் தென் மாநிலங்கள் என்னென்ன பயிர்கள் வந்து இந்த டைம்ல விளையுது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ இதுல ஈஸியா வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு நீங்களே சொல்லிருங்க. நெல் இதெல்லாம் வந்து ஓகே. இந்த ஜெயித் பருவம் அப்படின்றது நமக்கு வந்து என்ன பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிற டைம். வெயில் காலம் ஆரம்பிச்சு வெயில் காலத்துல ஃபுல்லாக நமக்கு என்ன வரும், இந்த மெலான் ஐட்டம்ஸ் எல்லாமே வரும். அப்படிதானே? இந்த எங்க ஊர்ல வந்து சொல்லுவாங்க மலா ஆரஞ்சு சொல்லுவாங்க. இங்க அங்க பேருந்து தெரியல. சாத்துக்குடி அதிகமா பார்க்கலாம். லெமன், ஆரஞ்சு,
அப்புறம் இந்த இது லெமன் ஐட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா மெலன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் அதிகமாக பார்க்கலாம், வாட்டர் மெலன் அதிகமாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லைங்களா? ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதிகமாக பார்க்கலாம் அந்த டைம்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரும். ஸோ எல்லாமே இந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வளரக்கூடியவைகள். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி, பழங்கள்னு போட்டிருக்கோம். மெயினா அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்ப தென் மாநிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெல் வந்து நமக்கு எப்போதுமே அது ஒரு இதா இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெல் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல நெல் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த குளிர்காலத்துல கோதுமை அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் இந்த விஷயங்கள் டீட்டெயிலா நம்ம வந்து அங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து ஞாபகம் ஸோ 3 சீசன் என்னன்னு ஞாபகம் இருக்குது. இந்த 3 சீசனும் ஏன் ஏற்படுதுன்னு தெரியுது இல்லைங்களா? ஜியோகிராஃபில என்னன்னு தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த 3 சீசன் இந்தியாவுல இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுல இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காரிஃப் சீசனும் அப்போ நமக்கு தெளிவா புரிகிறது. இந்த காரிஃப் சீசன் அண்ட் ராபி சீசன் இந்த 2மே காரிஃப் பருவம் அப்படின்றதும், ராபி பருவம் அப்படின்றதும் நமக்கு வந்து 2மே எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வருது? மான்சூனை பேஸ் பண்ணி வருது. அப்படிதானே? காரிஃப் சீசன் அப்படின்றது சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழையை சார்ந்து வருது. ராபி சீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதை சார்ந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 தான் நமக்கு வந்து மெயினானது. ஸோ இது ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜெயித் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சம்மருக்கு முன்னால. சம்மருக்கு நமக்கு தாக்கு பிடிக்க தேவையான இதெல்லாம் உற்பத்தி ஆகிற ஒரு டைமா இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த மான்சூன் அப்படின்ற கான்செப்டே நமக்கு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா, அரபிக் லாங்குவேஜ்ல தான் வந்திருக்கும். மௌசியம் அப்படின்ற ஒரு இதுல தான் நமக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த காரிஃப், ராபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஹிந்தி நேம் மாதிரின்னு தோணல இல்லைங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அரபிக் நேம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த காரிஃப் அண்ட் ராபி இதுவும் வந்து அரபிக் இதுல இருந்து வந்தது தான். காரிஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆட்டம் அப்படின்னு சொல்றது. ஆட்டம் அப்படின்றது இலையுதிர் காலங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ராபி மீன் ராபி சீசன்றது ஸ்ப்ரிங். ஓகே. வசந்த காலமா? மறுபடியும் துளிர்க்கிற காலம் அப்படிதானே? ஸோ மாற்றி சொல்றேன்னா, ஸோ இங்கிலீஷ்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த காரிஃப் அப்படின்றது ஆட்டம் சீசன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் சீசன். எஸ் தமிழ்ல கரெக்டாக சொல்ல கேட்குறேன். ஸோ இந்த ஆட்டம், ஸ்ப்ரிங்கு, சூரியன் இதெல்லாம் எப்படி நடக்குது? சூரியன் என்ன மாதிரியான ஒரு வேலையை காட்டுறதா நடக்குது? இது எல்லாமே நம்ம வந்து ஜியோகிராஃபில தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வைக்கிற ஒரு விஷயம். ஓகே. அங்க பார்க்கும்போது அந்த ஃப்ளோல போகும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜஸ்ட் இப்போ இந்தியாவுடைய வேளாண் பருவ காலங்கள் அப்படின்றது எல்லாமே நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதான். ஓகே. அப்போ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. காரிஃப் சீசன் நமக்கு வந்து வட மாநிலத்துல நெல், சோளம், கம்பு, உளுந்து மெயினான எல்லாமே விளையுது. தென் மாநிலத்திலேயும் நமக்கு வந்து நெல், கேழ்வரகு, நிலக்கடலை, மக்காச்சோளம் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன் நம்ம வந்து இதை 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நம்ம இந்தியாவை 2 சமபாகங்களா பிரிக்குது. ஆல்மோஸ்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலா தான் பிரிக்குதுன்னு சொல்லலாம். அப்ப 2க்குமான வெதர் கண்டிஷன் நமக்கு வந்து வேறையா இருக்குது. பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. ஓகே. அதனால நம்ம வந்து 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ நார்த்ல என்னெல்லாம் விளையுது, சவுத்ல என்ன விளையுது. ராபி சீசன்ல பார்த்தா அங்க வந்து கோதுமை அதிக அளவுல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல். ஓகே. ஸோ கோதுமையுடைய ஒரு இதுதான் பார்லியும் கூட இல்லைங்களா? ஸோ அதுவும் அங்க வந்து வரும். நான் வச்சுக்கலாம். ஸோ ஜெயித் சீசன்ல உங்களுக்கு எதுவும் மறக்காது. பழங்கள், அப்புறம் காய்கறிகள், திணை வகைகள் நிறைய போடுவாங்க. இந்த இடத்துல ஒரு கேப் போடுவாங்க. கொஞ்சம் சும்மா தண்ணி பாய்ச்சா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடையை கூட தாங்கி வளரக்கூடியதை நம்ம நம்ம ஊர்ல வந்து பயிரிடுவாங்க. அப்படி நெல், காய்கறிகள், தீவன பயிர்கள் இதெல்லாம் வந்து பயிரிடுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச நமக்கு வந்து பிளானிங்லாம் போடுறாங்க. ஸோ பிளானிங்லாம் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங்கே என்னதான் பண்றாங்க நமக்கு? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வந்து என்ன பண்றாங்க? அக்ரிகல்ச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்படிதானே? ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 டிகேடும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஏம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20, 30 வருஷத்துக்கு அதிகபட்சம் 30 வருஷத்துக்கு வந்து நமக்கு அதிகபட்சமா ஃபுட் கிரெயின்ஸை உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது யாருக்குமே உணவு இல்லை அப்படின்ற ஒரு இதே வரக்கூடாது. ஓகே. அப்படின்ற அந்த உணவு பற்றாக்குறையை இல்லாம ஆக்கணும். தேவையான அளவு உணவு இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா பண்ணாங்க. ஸோ அந்த கேப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன்லாம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ கிரீன் ரெவல்யூஷன்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த அப்ஜெக்டிவை இந்த நோக்கத்தை இன்னுமே நம்ம வந்து பெட்டரா பண்ணி முடிச்சிட்டோம். அந்த மாதிரி ஆயிட்டு ஸோ ஒரு கட்டத்துல அந்த ஒரு 1980s உடைய அந்த கடைசி காலகட்டங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது
நமக்கு ஃபுட் கிரெயின்ல செல்ஃப் சஃபிஷியன்டே ஆயிட்டோம். எங்க இருந்தும் இம்போர்ட் பண்ண தேவையில்ல, இறக்குமதி பண்ண தேவையில்ல. நமக்கு தேவையான உணவை நாமளே தயாரிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்திய மக்களுக்கு தேவையான உணவை நம்ம இந்தியன் ரீஜியன்லயே ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, பிசிக்கல் அக்சஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை. ஓகே, இது வந்து தனி மனிதனுடைய தேவைக்காக. ஓகேங்களா? நமக்கே சாப்பிடுறதுக்கு, நமக்கு தாராளமா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் அக்சஸ். எக்கனாமிக் அக்சஸ்னா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது. ஓகே, ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்லலாம், நமக்கு வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல செல்ஃப் சஃபிஷியண்டா ஆயிட்டோம். பிசிக்கல் ஆக்சஸ். எக்கனாமிக் ஆக்சஸ் வந்து இனிமே நமக்கு சர்ப்ளஸா கொண்டு வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை காசா மாற்ற போறோம். ஓகேங்களா? நமக்கு தேவையானது போக எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து கொண்டு வரோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2002 டைம்ல நமக்கு வந்து 7th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட். ஓகேங்களா? கோதுமையுடைய ஏற்றுமதியில உலகத்திலேயே 7வது இடத்துல நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு பெரிய காரணம் தான். ஓகேவா? ஹை ஈல்டு சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், ஓகே, உயர் ரக விதைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம வந்து இந்த லேண்ட் ரிஃபார்ம் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பண்ணி நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்படுத்தியும் கொடுத்துட்டோம். ஸோ இதுல இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல உள்ள விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்ன சார்? இது வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ முன்னாடியே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதில் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது மிஸ் பண்ணுறா நம்ம அடுத்தது பின்னாடி வரோம். நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் முக்கியமானது, அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் கிராப்ஸ், ஓகேங்களா, ஒரு பயிருடைய கலப்பு வந்து இருக்கு அப்படின்னா ஒரு ரீஜனை பொறுத்து மாறுபடும். அப்படி தானே? ஃபார்மை பொறுத்து மாறுபடும். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மாதிரியான கிராப்பிங் பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல இது எல்லாமே அந்தந்த இடத்துல உள்ள அக்ரிகல்ச்சர் கண்டிஷனுக்கு, ஓகேங்களா, சீசனுக்கு எதுக்கு உட்பட்டு எல்லாமே வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இந்த விஷயங்களை இந்த வேளாண்மையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பிரிச்சிருக்கோம். என்ன பிரிக்கிறதுல 4 காரணிகள் தான் இருக்குது. ஒன்று வந்து இயற்கையான காரணிகள், இன்னொன்று அமைப்பு சார்ந்த காரணிகள் இல்லைங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான காரணிகள் அப்படின்றது நமக்கு நேச்சுரலாகவே இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. அடுத்தது அமைப்பு சார்ந்த காரணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமாக உள்ளது. சாரி, அதான் உட்கட்டமைப்பு காரணிகள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொந்தமாக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொழில்நுட்ப காரணிகள், ஓகே, இந்த மாதிரி 4 பேசியிருக்கோம். இயற்கை காரணிகள்லாம் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த இடத்துடைய இயற்கையான காரணிகள், அந்த இடத்துடைய மண் வந்து என்னவா இருக்குது, இது வந்து கரிசல் மண் இருக்குது, கரிசல் மண்ல இந்தந்த இதுதான் விளையும் அப்படின்னு இருக்குது. இது வந்து செம்மண் ஏரியாவா இருக்குது, செம்மண்ல வாழை நல்லா வளரும், இது நல்லா வளரும் அப்படின்னு இருக்குது. இது வந்து வண்டல் மண், எல்லாமே செழிப்பா வளரும், நெல், கோதுமை, மக்கள் இதெல்லாம் வந்து நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வகையான மண் இருக்குதோ அதை பொறுத்தா நமக்கு வந்து தீர்மானம் ஆகுது. நில தோற்றம், ஓகேங்களா, லேண்ட் ஸ்லைடா இருக்குதா, சமவெளி பகுதியா இருக்குதா, ஓகேங்களா, கரடுமுரடான பகுதிகளா இருக்குதா, ஓகே, ஸோ இதெல்லாம் பொறுத்து நமக்கு இருக்கு என்ன வகையான டோப்போகிராஃபியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மலை பிரதேசமாகுதா, சமவெளியா இருக்குதா, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அடுத்தது பாருங்க, காலநிலைகள், அந்த இடத்துல என்ன மாதிரியான காலநிலை வந்து நிலவுது, இதெல்லாம் வச்சுதான் நமக்கு வந்து இருக்குது இல்லைங்களா? அடுத்தது அமைப்பு சார்ந்த காரணிகள் பார்க்கும்போது மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டுடைய விஷயமா இருக்கலாம். ஸோ நில உச்ச வரம்பு, நில சீர்திருத்தங்கள் மூலமா நமக்கு வந்து பண்ணது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஸோ யாரு கையில எவ்வளவு நிலம் இருக்குது, அதனால அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே. உட்கட்டமைப்பு அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, காப்பீடு. ஸோ தேவையான நீர்ப்பாசனம் எப்படி கிடைக்குது, மழை பெஞ்சாதான் தண்ணியா, இல்ல தேவையான டேம் இருக்குதா, ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் பிளானிங் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் நமக்கு வந்து டேம்ஸ் நிறைய கட்டி தேவையான அளவுக்கு ஆல்மோஸ்ட் பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இல்ல அந்த இடத்துல என்ன வகையான நீர்ப்பாசனங்கள் முறை இருக்குது, அப்போ அந்த இடம் நல்ல நீர்ப்பாசனம் கிடைக்குது அப்படின்னா நல்லாவே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்சாரம் கிடைக்கிறது இருக்குது, போக்குவரத்து, ஓகே, ஸோ எந்த அளவுக்கு ஈஸி அக்சசிபிளா இருக்குது அப்படின்றது, பயிர்க்கான காப்பீடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உட்கட்டமைப்பு காரணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றது இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இப்போ தக்காளி விவசாயம் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒருவேள தக்காளி வந்து மார்க்கெட்ல போகல, நாளைக்கு நெறைய சேல் ஆகல அப்டின்னா, விலை இல்லாம நெறைய தக்காளிய வந்து திடீர்னு நியூஸ்ல பார்ப்பீங்கள்ல, சாலை ஓரத்துல அதிக தக்காளிய வந்து கொட்டி வீணடித்தனர் அப்டின்னு சொல்லிட்டு, சந்தையில ரூ. 1 தான் விலைன்னு இருக்கும்போது, அத இங்கருந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூ. 1 வச்சு வித்தா, வண்டி வாடகைக்கே கூட பத்தாது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, பக்கத்திலேயே வந்து வேஸ்ட் பண்றாங்கன்ற மாரிலாம் நியூஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்ப நமக்கு வந்து இப்போ இந்த மாரி சூழ்நிலையில அந்த தக்காளிய எப்படி பண்ணலாம்? எப்படி ப்ரொக்யூர் பண்ணலாம்? ஓகே. அத வந்து எப்படி வந்து சேஃப்டியா வைக்கலாம்? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மட்ட இருக்குங்களா? இல்ல அதுல வந்து தக்காளி ஜாமா மாத்தி வேற ஏதோ ஒண்ணு பண்ணலாமா? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்மட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா. ஸோ இந்த மாரியான விஷயங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ப இதெல்லாம் தான் ஒரு ஒரு வேளாண்மைய வந்து நிர்ணயிக்குது. ஓகே. தொழில்நுட்ப காரணிகள். தொழில்நுட்ப காரணிகளா, டெக்னாலஜிக்கலா நம்ம வந்து என்னலாம் பண்றோம். ஓகே. ஸோ அதாவது ஹை யீல்டு வெரைட்டி சீல்ட்ஸ், ஓகே, வீரிய விதைகளாகட்டும், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ரசாயன உரங்களாகட்டும், பூச்சிக்கொல்லிகள், எந்திரங்கள் யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண்மையை நிர்ணயிக்க காரணிகள். ஓகேங்களா? ஸோ அப்படிதானே. ஒரு நார்மலா இயற்கை விவசாயம் பண்ணும்போது, அது வேற விதமா இருக்கும். விளைச்சல் ரொம்ப இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒரு மாரி ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம். கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது ஈஸியா வந்துரும். எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஸோ அடிச்சு விட்டா போதும். பூச்சியே வராது. பெஸ்டிசைட்ஸ்லாம் பக்காவா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியா வளரும். நெறைய மகசூல் கிடைக்கும். சம்திங் நெறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாரி நமக்கு இந்த விஷயங்கள பொறுத்து நமக்கு வந்து மாறுபடுது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளா நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? இது ஈஸி தானே. இதுல ஏதாவது புரியாம இருக்குதா? அப்ப இயற்கை காரணிகள், அமைப்பு காரணிகள், உட்கட்டமைப்பு காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களா இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வேளாண்மையுடைய வகைகள். ஸோ இது வந்து ஈஸியா இருக்கும். எல்லாமே பேர்ல இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னிறைவு வேளாண்மை. தனக்கு நிறைவான வேளாண்மை. ஓகே. ஸோ தன்னிறைவு வேளாண்மை அப்படின்றது, என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த லைன ரீட் பண்ணுங்களேன். உங்களுக்கே புரிஞ்சிரும். என்ன குடுத்துருக்காங்க? பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் சாகுபடி செய்து, நிலத்தின் மொத்த விளைச்சலின் பெரும்பகுதி குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்பட்டு, மீதம் உள்ளவை அருகில் உள்ள சந்தைகளில் விற்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுல என்ன கீவேர்ட் பார்த்தீங்கன்னா, மொத்த விளைச்சலின் பெரும்பகுதி குடும்ப உறுப்பினர்களால் நுகரப்பட்டு. அப்ப பாருங்க, தன்னிறைவு அப்படின்றப்ப, எனக்கு வந்து ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. இல்ல ஒரு 50 சென்ட் நிலம் இருக்குது அப்படின்றப்ப, அங்க நம்ம வந்து விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணிட்டு, ஆ பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு தான் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே போயிருது. ஓகேங்களா? இப்போ வந்து 1 ஏக்கர் இருக்குது. நெல்லு போட்டிருக்கேன். ஓகே. வேற ஏதோ ஒரு பயிர் போட்டிருக்கேன். வேற ஏதோ ஒரு 2, 3 காய்கறிகள் போட்டிருக்கேன். எல்லாமே என்னுடைய செலவுக்கே வந்து கரெக்ட்டா போயிருது. என்னோட தேவைக்கே போயிருது. அத நான் கரெக்ட்டா சேஃப்டி பண்ணேன்னா, கொஞ்ச நாளைக்கு எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே. இது போக ஏதோ கொஞ்சத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கொண்டு சேல் பண்றேன். அதுவும் என்னோட தேவைக்காக வந்து மாத்திக்கிறேன். அப்போ அப்போ பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியுடன் சாகுபடி செய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் எக்ஸ்ட்ரா வந்து இதுல வேலை பார்க்க போறதில்ல. ஓகே. ஸோ அப்போ என்ட்ட கொஞ்சம் நிலம் இருக்குது. எனக்கு தேவை சாப்பாடு. நாங்க வீட்ல உள்ள எல்லாரும் அதுல விவசாயம் பண்ணி, அதுல வர காச நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாரி. இதனால வேற எந்த ஒரு பெரிய இதுவுமே கிடையாது அப்படின்ற மாரி இருக்கும். அப்போ குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடையே சாகுபடி செய்து, நிலத்தின் மொத்த விளைச்சல்ல பெரும் பகுதி வந்து குடும்ப உறுப்பினர்களால தான் நுகரப்படுது. ஓகேங்களா? மீதம் இருக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அருகில் உள்ள சந்தைகள்ல வந்து விற்பனை செய்யப்படுது. ஸோ இதான் வந்து தன் நிறைவு. ஓகே. பெரும்பாலானது தனக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாரி. அடுத்தது பாருங்க, இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது ஒண்ணும் இல்ல. கா அ நீங்க இந்த லைன படிச்சாலே புரிஞ்சிரும். காடுகளை அகற்றி வேளாண்மை செய்தல். என்ன சார் காடுகளை அகற்றி? ஆமா, அவ்வளோதான். ஒரு இடத்துல காடு இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த இடத்துக்கு ஒரு 1 மாசம் முன்னாடி வந்துட்டு போயிருப்பீங்க. பெரிய காடா இருந்திருக்கும். திடீர்னு 1 மாசம் கழிச்சு வரும்போது அந்த இடத்துல காடு இருக்கே தெரியாது. வயல் இருக்கும். இது என்ன ஆச்சரியம்? எப்படி இது ஆச்சு? அப்படின்ற மாரி இருக்கும். ஆக்சுவலா இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த வெட்டி, எரிச்சு, கிளியர் பண்ணி அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது நாடோடி விவசாயம், நொமாடிக் ஃபியூச்சர்ல இருக்கவங்க இந்த மாரி பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ ஒரு இடம் வந்து காடுகள் இருக்கு அப்படின்னா, அந்த இடம் வந்து செழிப்பா இருக்கும். அந்த இடத்த வந்து எல்லாத்தையும் வெட்டி இது சரி பண்ணிட்டு, அந்த இடத்துல விவசாயத்த வந்து மேற்கொள்றது. அப்போ அங்க வந்து என்னது மண் வந்து வளமா இருக்கும். அதிக விளைச்சல தரும். கொஞ்ச நாள்ல அந்த மண்ணுல உள்ள எல்லாமே உறிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மண் வந்து எதுவும் இல்லாம போயிரும்ல, அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க. அடுத்து எங்க அடுத்து இருக்கக்கூடிய காட வந்து பக்கத்துல இருக்கிறத அதே மாரி ஸ்லாஷ் அண்ட் பர்ன் பண்ணி, வெட்டி எரிச்சு, அந்த இடத்த தயார்படுத்தி அங்க விவசாயம் பண்ணுவாங்க. இதுதான்
இடப்பெயர்வு வேளாண்மை. ஒரு இடத்த விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய காடு இருக்கக்கூடிய பகுதியை வந்து வெட்டி எரிச்சு அந்த இடத்த வந்து இந்த நிலத்தை வந்து சரி செய்து அங்க ஒரு விவசாயம் பண்ணுவாங்க. அங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இதே மாதிரி இங்க ஒரு காடு இருக்கும், அதை வெட்டி எரிச்சு இப்படியே கண்டினியூவா இடம்பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நொமேடிக் ஃபியூச்சர். ஸோ இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்னமும் நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ உதாரணமா பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் வந்து இது வந்து ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜூம் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. அதே மாதிரி கேரளால பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னம் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ கேரளால வந்து பாத்தீங்கன்னா பொன்னம் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. ஆந்திரா அதே மாதிரி ஒடிசா இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொடு அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்படுது. ஆந்திரா ஒடிசா பக்கத்துல. ஸோ பொடு அப்படின்ற பெயர்கள்ல அழைக்கப்படுது. மத்திய பிரதேசோடைய பல்வேறு பகுதிகள் இது வந்து பீவார், மாசன், பெண்டா, பீரா அப்படின்ற பேர்லாம் வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது ஜூம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளால. ஸோ பொடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதிகளில், அப்புறம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துடைய பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரியான பெயர்கள் இருக்குது. பீவார், மாசன், பெண்டா, பீரா. ஸோ இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மை என்ன? சும்மா சாஃப்டா அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு இல்லாம பயங்கரமான எந்திரங்கள் யூஸ் பண்றது, மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றது. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு சொட்டு நீர் பாசனம் பெஸ்ட்டா இருக்கும், சில இதுக்கு ஃபுல் தண்ணி நிற்கிறது பெஸ்ட்டா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீர் பாசனங்களே இருக்கட்டும், அதே மாதிரி சிலருக்கு ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் செட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து தண்ணீர் வேளாண்மையில அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரிலாம் தீவிர வேளாண்மை. எந்திரங்கள் யூஸ் பண்றது, ஓகேவா? மாடு மூலமா இது யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம டிராக்டர் எடுத்து வர்றது, ஓகேங்களா? நெல் அறுவடை பண்றதுக்கு அதுக்கேற்ற மிஷின் எடுத்து வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. ஸோ வேற என்ன கான்செப்ட் சொல்லலாம்? வேற இந்த மாதிரியான எல்லா இப்போ வந்து ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை பயன்படுத்துறது. எனக்கு வந்து அதிக மகசூல் தேவை, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு வந்து அதிகமான நெல் தேவை, காசு தேவை, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தீவிரமா பண்றது. பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றது, ஃபெர்டிலைசர் எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றது. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிர வேளாண்மை அப்படின்ற கேட்டகரியில வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ தீவிரமா பண்றது எல்லாத்தையுமே, ஏதோ சும்மா இல்லாம எல்லாத்துலயும் எனக்கு வந்து அதிகமா ஏதோ ஒன்று வேணும் அப்படின்ற ஒரு இதுல பண்றதுதான். அடுத்து பாருங்க, வறண்ட நில வேளாண்மை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வறண்ட நிலத்துல செய்யக்கூடிய வேளாண்மை. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வறண்ட நிலம் அப்படின்றது இந்த நீர்ப்பாசன வசதி இல்லாத இடங்கள்ல வறட்சியை தாங்கும் பயிர்களை பயிரிடுறது தான் பாத்தீங்கன்னா வறண்ட நீர் வறண்ட நில வேளாண்மை அப்படின்றது. ஸோ தண்ணி இல்ல, ஆனா அங்க வந்து தண்ணி இல்லாத இதையும் தாங்கி வளரக்கூடிய இதை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணி பாத்துக்கிறது. ஓகேங்களா? இல்ல கொஞ்சமா தண்ணி இருந்தா போதும், அது வளர்ந்துரும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வறண்ட நில வேளாண்மை அப்படின்றது. இது எல்லாமே பேர்ல இருக்குல்ல, பார்த்தா போட்டிருப்பீங்க. அடுத்து பாருங்க கலப்பு வேளாண்மை. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். என்ன சார் கலப்பு வேளாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா 50 சென்ட் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1/2 ஏக்கர்ல வந்து நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு பயிரிடுறேன். ஓகேங்களா? ஒரு 1/4 ஏக்கர்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோழி வளர்க்குறேன். இன்னொரு 1/4 ஏக்கர்ல நான் வந்து ஆடு வளர்க்குறேன். இல்ல வந்து தேனீ வளர்க்குறேன். இல்ல ஏதோ ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்றேன். இல்ல இந்த மாதிரி நமக்கு வந்து மிக்ஸ்டா பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருவேள நெல்லோட விலை வந்து குறைஞ்சிருச்சு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து ஏதோ ஒரு இது வந்து மழை வந்து எல்லாமே நாசமா போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து மற்ற ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெல்லு வந்து எல்லாமே மழையில சாஞ்சிருச்சு. ஆனா வந்து நான் வாழை போட்டிருந்தேன். அதை காப்பாத்திட்டேன். அந்த குலைகளை வித்து எனக்கு காசு வந்துருச்சு அப்படின்றது. இல்ல வந்து கோழிகள் நிறைய சேல் ஆகி எனக்கு காசு வந்துச்சு. ஆடுகள் சேல் ஆகி காசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதான் வந்து கலப்பு. ஸோ கலப்பு அப்படின்றது பெரும்பாலும் என்ன சொல்றது? நமக்கு வந்து ஒரு லாபத்தை வந்து அதாவது ஒரு ஒரு செட் வந்து நமக்கு சொதப்பி விட்டாலும் இன்னொரு செட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது. அப்ப கலப்பு பொருளாதாரம் இதுக்காக தான் பண்றாங்க. கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது பயிர்கள், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு இது எல்லாத்தையும் உள்ளடக்கி பண்றது. புரியுதுங்களா? ஸோ மீன் வளர்ப்பு கூட இருக்கும். நீங்க பெரிய பெரிய பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் கூட வளர்ப்பாங்க. இல்லைங்களா? ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்கும். அதுக்குள்ள மீன் வளர்ப்பாங்க. அதே தென்னந்தோப்புக்குள்ள ஒரு பக்கத்துல வாழை போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல கோழி பண்ணை வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இன்னொரு பக்கத்துல ஆட்டு கொட்டாய கூட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறும். இதெல்லாம் எங்க ஊர்ல பார்த்தத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கலப்பு வேளாண்மை அப்படின்றது. அடுத்தது பாருங்க படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படின்றது. என்ன சார் படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படின்னா, இது வந்து எங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னா,
மலை பிரதேசங்கள்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி சாய்வா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க ஊட்டி எஸ்டேட்ல வந்து. ஸோ இதுல வந்து படிக்கட்டு மாதிரியான இதை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வெட்டி திருத்தி சீர்படுத்தி படிக்கட்டு முறையான ஒரு இதை பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வைக்க முடியுமா? அப்படி சாய்வான இடத்துல வந்து எப்படி நீங்க வந்து பயிரிட முடியும்? தண்ணி எப்படி நிற்கும்? நிற்காது. இப்போ இந்த இடத்துல வந்து பயிர் நிற்குமா அப்படின்னா அசால்ட்டா நிற்கும், தண்ணி நிற்கும், எல்லாம் பண்ணிக்கலாம். நார்மலா சமதளத்துல பண்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு முறை வேளாண்மை. ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ நீங்க ரீட் பண்ணுங்க. மலை பிரதேசங்களில் பின்பற்றப்படுகிறது. எஸ், அஃப்கோர்ஸ் மலை பிரதேசங்கள்ல வந்து பின்பற்றப்படுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவு பகுதிகளில் சமப்படுத்தப்பட்டு நிலையான வேளாண் பகுதிகளை போல வந்து மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. அப்படிதானே? சரிவு பகுதிகள் இருக்குது, மலை வந்து சரிவு பகுதி தான். அந்த சரிவு பகுதியை வந்து சரி பண்ணி நமக்கு வந்து ஸோ அந்த மலைப்பகுதியை வந்து சரி பண்ணி அதுல வந்து நம்ம வந்து நார்மலான வேளாண் பகுதிகளை போல மாற்றி அதுல நம்ம வந்து பண்றோம் இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு முறை வேளாண்மை. ஸோ இந்த மாதிரியான வேளாண் முறைகள், வேளாண்மை வகைகள் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மையின் வகைகள் அப்படின்றது. கிளியரா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சில முக்கியமான பயிர்களை வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்தியாவுடைய சில முக்கியமான பயிர்கள் பார்க்க போறோம். இதை நம்ம வந்து ஜாகிரபிலையும் பார்ப்போம், இங்கே நம்ம வந்து லைட்டா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து இந்தியாவுடைய முக்கிய பயிர்களை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. நீங்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ணுங்களேன், என்னென்ன மாதிரி சொல்லலாம்? உணவு பயிர்கள், ஓகே, சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது. கமர்ஷியல் கிராப்ஸ், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வணிகம் மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க, உணவு பயிர்கள் சொல்றீங்க, நெல், கோதுமை, மக்காச்சோளம், கம்பு, தினை எல்லாமே சொல்லிடுறீங்க. வாணிப பயிர்கள்ல எதெல்லாம் சொல்லலாம்? பருத்தி சாப்பிட முடியாது. சணல், ஓகே, வாணிப பயிர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வாணிப பயிர்கள். அப்புறம் என்ன சொல்றோம்? தோட்டப்பயிர்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தோட்டக்கலை பயிர்கள். ஓகே. ஸோ என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? தோட்டப்பயிர்கள் அப்படின்றது இந்த டீ விஷயங்கள் இதெல்லாமே வந்து. தோட்டக்கலை பயிர்கள்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே டீ, ரப்பர், காஃபி இந்த மாதிரியான விஷயங்கள், நறுமண பயிர்கள் இதெல்லாம் வந்து தோட்டத்தில் அப்படிதானே? ஸோ இதெல்லாம் தோட்டப்பயிர்கள் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள், மலர்கள், ஓகே, பூக்கள் இது எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லாமே இது ஈஸியாக இருக்கும். இதை பற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணவு பயிர்கள். ஸோ நெல்லை வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் வந்து இந்தியா வந்து உற்பத்தியில சீனாவிற்கு அடுத்ததா 2வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்குது? 2வது இடத்துல வந்து இருக்குது உற்பத்தியில. ஓகே. ஸோ கோதுமை வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு பயிர் உற்பத்தியில கிட்டத்தட்ட 54% பங்கு வந்து நமக்கு அளிக்குது. ஓகே, உணவு பயிர் உற்பத்தியில. ஓகேவா? ஸோ பெரும்பாலும் நமக்கு வந்து கோதுமை, நெல்லும் தான். மீதி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இல்லைங்களா? நம்ம வந்து அதிகமா கன்சியூம் பண்ணிருக்கிறது கோதுமையை. மத்தியானம்னா சோறு, ராத்திரினா சப்பாத்தி இதானே? ஸோ பெரும்பாலும் அப்படி மாறிடுச்சு. நார்த்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொட்டி தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நார்த்லாம் போயிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ கோதுமை வந்து அதே மாதிரி உணவு பயிர் உற்பத்தியில் 54% பங்கு. ஆனால் மொத்த சாகுபடியில் ஒரு 1/4%. ஓகே. ஸோ எல்லா பயிர்களையும் கம்பேர் பண்ணும்போது இதுவே ஒரு 4ல் ஒரு பங்கு இதான் இருக்குது. 24% பங்கு வந்து இதில் இருக்குது. அடுத்து பாருங்க, சோளம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கால்நடை தீவனமாக தான் பயன்படுத்தப்படுது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பல்வேறு வடிவங்கள் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ரொம்ப மலிவான ஒரு உணவுப் பொருள் இல்லைங்களா? ஸோ வந்து கோதுமாவும் கார்ன்ஃபிளவரும் வாங்கும்போது வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஸோ இதோடைய பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இதோடைய பூர்வீகம் என்னது? நமக்கு வந்து ஆப்பிரிக்கா தான் இதோடைய பூர்வீகமா இருக்குது. அடுத்து கம்பு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பூர்வீகம் ஆப்பிரிக்கா, மலிவான உணவுப் பொருள். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுது. கோழிகளுக்கு, பறவைகளுக்கு அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க வாணிப பயிர்கள். ஸோ வாணிப பயிர்கள் அப்படின்றது பெரும்பாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணப்படுது? கமர்ஷியலா. ஸோ கரும்பு உலகிலேயே 2வது பெரிய உற்பத்தியாளர் இந்தியா இருக்குது. சர்க்கரை தொழிற்சாலை தான் நாட்டுல 2வது பெரிய தொழிற்சாலையா இருக்குது. ஓகேங்களா? இது இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது பார்ப்போம். சர்க்கரை தொழிற்சாலை தான் நாட்டுல 2வது பெரிய தொழிற்சாலையா. இந்த கரும்புல ஸ்டேட் வைஸ் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து நமக்கு முதன்மை மாநிலமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரும்பு வந்து உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளர். ஸோ சர்க்கரை தொழிற்சாலை வந்து நாட்டுல 2வது பெரிய தொழிற்சாலையா இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் யார் சார் அதிகமா கரும்பு உற்பத்தி பண்றாங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது. பருத்தி
ஸோ பருத்தியை பொறுத்தவரையில் இது எல்லாமே ஃபேக்ட் தாங்க, பார்த்துக்க வேண்டியதான். ஸோ பருத்தி பொறுத்தவரையில் இந்தியா வந்து உலகில் வந்து 2வது இடம், சீனா தான் ஃபர்ஸ்ட். ஸோ சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா. நெல்லே அதே மாதிரி தான். ஓகே. ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பொறுத்தவரையில் சணல் வந்து எப்பவுமே மேற்கு வங்காளம். இந்த சணல் பற்றி இங்கே வந்து ஒரு லைன்ல கொடுத்துருக்கேன். சணல் பற்றி இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சணல் தொழிற்சாலை எங்க பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருந்து யார் இந்த பில்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இதெல்லாமே வந்து அடுத்த டாபிக் நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அங்க தொழிற்சாலைகள் பற்றி பார்ப்போம். அங்க நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாது, நீங்க கவலையே பட வேணாம். ஸோ இங்க நான் கொடுக்கல அப்படின்னா அது வேற எங்கேயோ டீட்டெயிலா வரப்போகுது. அங்க இதை நீங்க பார்க்கும்போது என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னால அங்க கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான். ஸோ அடுத்து பாருங்க எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் தான் என்னென்ன எண்ணெய், நிலக்கடலை, கடுகு எண்ணெய், எள்ளுல இருந்து எண்ணெய், சூரியகாந்தில இருந்து எண்ணெய், ஆமணக்கு விளக்கெண்ணெய் சொல்லுவோம் இல்லையா, ஆமணக்கு, பருத்தி விதைகள்ல இருந்து இது எல்லாமே. ஸோ அப்போ இதுல நிலக்கடலை உற்பத்தியில இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து நமக்கு மாநில நாட்டுல முதல் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எண்ணெய் வித்துக்கள். அடுத்து பாருங்க தோட்ட பயிர்கள். ஸோ அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து வாணிப பயிர்கள்ல கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே வாணிப பயிர்கள்ல. தோட்ட பயிர்கள் அப்படின்றது பெரும்பாலும் ஏற்றுமதி நோக்கத்துடன் பயிரிடப்படுகிறது. தேயிலையா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், ரப்பரா இருக்கட்டும், நறுமண பயிர்களாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ ரப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த பார்டர்லாம் அதிகமான ரப்பர் நம்ம பார்க்க முடியும். அதாவது கன்னியாகுமரி பார்டர், கேரளா அந்த பகுதிகளில். தேயிலை அஸ்ஸாம் தான் முதன்மை உற்பத்தி. எந்த பிரச்சனையும் அது தெரியும் இல்லையா, அஸ்ஸாம் டீனாலே ஒரு ஃபேமஸ் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஃபி இந்த கர்நாடகத்தில் பூதான் பகுதியா என்ன சொல்லுவாங்க அது. ஸோ அந்த இடத்துல வந்து அதிகமாக நமக்கு வந்து விளையுது இல்லைங்களா. ஸோ காஃபி நமக்கு வந்து வெளியே வந்ததுதான். ரப்பர், நறுமண பொருட்கள் சொல்லவே வேண்டாம், கேரளா மாநிலம் தான் நமக்கு வந்து முதன்மை. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து காணப்படுது. தோட்டக்கலை பயிர்களை பாருங்க, பழங்கள், மலர்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரியான பயிர்களை வந்து குறிக்குது. ஸோ பழங்கள், காய்கறிகள் உற்பத்தியில வந்து இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. பழங்கள், காய்கறி உற்பத்தியில 2ஆம் இடம். உலக காய் வகைகள்ல இந்தியாவில் மட்டும் எவ்வளவு உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 13% வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. உலக காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ உலக காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. ஓகே. ஸோ இந்தியா மட்டும் ஒரு 13% வந்து ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு 2-3 கான்செப்ட் மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை, கொள்முதல் விலை, வழங்கல் விலை, அப்போ தாங்கி இருப்பு நடவடிக்கைகள், மானியம். ஓகேவா. ஸோ என்ன சார் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, விதைக்கும் காலத்திலேயே. ஸோ இதை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லிடவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலைக்கும் இதுக்கும் வந்து சொல்றேன். குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது ஒரு விவசாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெல் போடுறோம், அறுவடை ஆகுது, கிடைக்குது, மார்க்கெட்டில் போகும், போகலை, கையிருப்பு இருக்குது, அதனால ஏதோ ஒன்று நடக்குது. தேவையான அளவுக்கு நமக்கு செய்யலாம் அப்படின்னா விலைகள்லாம் குறைஞ்சிரும் இல்லைங்களா. அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் ஏற்படும். அப்போ வந்து அத்தியாவசியமான பொருட்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் பண்றோம் அப்படின்னு. குறைந்தபட்ச ஆதரவு விலை, எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னா நீங்க பண்ணுங்க, ஒரு ஏக்கருக்கு இல்லை ஒரு குவிண்டாலுக்கு இல்லை வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளோ காசு நாங்கள் தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான். ஓகேங்களா. அப்போ விதைக்கும் காலத்திலேயே இது எப்ப சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான பண்ணிக்கோங்க, விதைக்கும் காலத்திலேயே முன்னாடியே. ஓகே. நெல் அறுவடை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இல்ல, ஒரு பயிர் அறுவடை ஆகி கோதுமை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடையாது, விதைக்கு முன்னாடி சொல்றாங்க. நீங்க பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வந்து யாருமே கொள்முதல் பண்ணல, உங்களுக்கு இதாக கூட அரசு இந்த விலைக்கு வந்து எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்றது. அப்ப விதைக்கும் காலத்திலேயே ஒரு அரசு வேளாண் பொருளுக்கும் குறைந்தபட்சமாக அரசு ஒவ்வொரு வேளாண் பொருளுக்கும் குறைந்தபட்சமாக ஒரு விலையை வந்து செட் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்றாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு விலை, ஒரு கேரண்டி பிரைஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு கேரண்டிக்காக பண்ணக்கூடிய பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. எதுக்காக, ஃபார்மர்ஸை வந்து சேவ் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிடாம இருக்கிறதுக்காக. இப்போ அரிசி வந்து எக்கச்சக்கமா மார்க்கெட்ல இருக்குது, இவங்க வந்து கொண்டு வந்துட்டா இன்னும் அதிகமாக வரும்போது என்ன சொல்ல, ஆட்டோமேட்டிக்கா விலையை குறைச்சி விற்கிற மாதிரி சொல்வது, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நியாயமான பிரைஸ் வந்து விற்கிறதுக்காக பண்றதுதான் இந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இது வந்து எங்க கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்போ அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்போ நம்ம கொடுக்குறாங்க, பிகினிங் ஆஃப் த சோயிங் சீசன். ஓகேங்களா. அந்த குறைந்தபட்சம் வந்து விதைக்கும் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பண்றாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து முக்கியமானது. இது வந்து பாத்தீங்கன்னா சிஏசிபின்னு சொல்லுவாங்க, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர்
காஸ்ட் அண்ட் ப்ரைஸ், CACP, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ வந்து 1985 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேஸ்ல தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அடிமட்ட விலைக்கு விக்காம, ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு லாபமே இருக்காது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏதோ ஒண்ணுமே கிடைக்காது இல்லையா? ஸோ ஒண்ணுமே கிடைக்காதுன்னா அடுத்த டைம் அதை வந்து பயிரிடவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அரிசின்னு ஒன்றும் பார்க்கவே முடியாது, நம்ம எல்லாமே மாறி போகும். ஸோ அப்புறம் ஃபோர்ஸ் பண்ண இருக்கும், டிமாண்ட் அதிகமாகும், சம்திங் எல்லாமே மாறி போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளாமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வராங்க. அப்படிதானே? ஸோ திங்க் பண்ண முடியுது இல்லையா? ஒருவேளை மார்க்கெட் பிரைஸ் வந்து கம்மி ஆயிட்டா கூட அரசு வந்து நாங்க இந்த காசுக்கு நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் டிமாண்ட் வைப்பாங்க, இல்ல இல்ல இவ்வளவுலாம் இருக்குது எங்களுக்கு கூட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன டிமாண்ட் எல்லாம் வைப்பாங்க, வாங்குவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது. விலை நிர்ணய வேளாண்மை பொருளுக்கான விலை நிர்ணய ஆணையம் மூலமா வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இது என்ன சொன்னேன் நானு, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், சி ஃபார் வந்து காஸ்ட் அண்ட் பிரைசஸ். ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட 24 கமோடிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 பொருட்கள் சொல்லலாமா, 24 பொருட்கள் வந்து இந்த MSPA, மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலைகளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, கொள்முதல் விலை அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நமக்கு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966-67 டைம்ல வந்து கொண்டு வராங்க. 66-67 டைம்ல வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ், கொள்முதல் விலை அப்படின்றது, குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்படி நமக்கு வந்து விதைக்கும் காலத்துல பண்றாங்களோ, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்லன்னா ஆஃப்டர் எல்லாம் அறுவடை செஞ்சு வரும்போது கொள்முதல், இது வந்து எப்பவுமே மினிமம் சப்போர்ட் பிரைஸோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அரசு விவசாயிகளிடம் இருந்து அறுவடை முடிந்த பின் தானியங்களை வாங்க, ஓகேங்களா, இங்க கீ பாயிண்ட் என்ன, அறுவடை முடிந்த பின், இங்க கீ பாயிண்ட் என்ன, விதைக்கும் காலத்திலேயே. ஓகே, இங்க வந்து அறுவடை முடிந்த பின் தானியங்களை வாங்க கொடுக்கும் விலை தான் கொள்முதல் விலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ். எப்பவுமே ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் அப்படின்றது, கொள்முதல் விலை அப்படின்றது எம்எஸ்பியோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கையிருப்பு அதிகமா தேவை. இங்க பாருங்க, அவசர தேவை கையிருப்பு கொள்கை அடிப்படையில ஸோ நமக்கு வந்து நிறைய தேவைப்படுது. பிளஸ் வந்து நமக்கு வந்து பஃபர் ஸ்டாக் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். இந்த டைம் வெளியே போறதுக்கு பதிலா என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து வாங்கி வைக்கிறது. ஏன்னா நாளைக்கு வந்து உணவு பஞ்சமோ உணவு தட்டுப்பாடோ ஏதோ ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. ஸோ இந்த உணவுல வர இன்ஃபிளேஷன்லாம் கொடுமையா இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி இன்ஃபிளேஷன்ல இந்த உணவுப் பொருட்கள்ல வந்து என்ன ஆகும், வெங்காயத்துல வந்தா என்ன ஆகும்லாம் சொன்னோம். இதே இது அத்தியாவசிய பொருட்களான அரிசியிலையும் கோதுமையிலும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அறுவடை முடிந்த பின்னாடி நாங்க முன்னாடி MSPO சொல்றோம்ல, நாங்க இப்போ கூடவே சொல்றோம், எங்க அப்போ எல்லாருமே சேஃப்டி. எங்கேயோ மார்க்கெட்ல போய் நீங்க கஷ்டப்பட்டு மாத்தி எடுத்து விட்டு வருமா வராதான்னு பார்க்கறது, கவர்மெண்ட் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு சும்மா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. இன்னொன்னு, இதோட பர்பஸ் என்ன, PDS ரேஷன் கடைகளுக்கு மூலமா விநியோகம் பண்றதுக்காக அரசாங்கம் வந்து அவங்கள்ட்ட இருந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எப்படி வந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையான மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படின்றது நமக்கு வந்து இதுல முன்னாடியே நமக்கு வந்து சொல்றாங்களோ, மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் வந்து விதைக்கும் காலத்திலே சொல்றாங்களோ, அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் அப்படின்ற கொள்முதல் விலையை வந்து எப்போ சொல்றாங்க, ஆஃப்டர் அதான் அறுவடை பண்ற டைம்ல, பிஃபோர் அறுவடை முடிந்த பின் சொல்லாமா, அறுவடை டைம்ல வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அந்த டைம்ல நமக்கு வந்து பண்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பூஸ்டப், இது ரெண்டுமே வந்து விவசாயிகளை ஒரு பூஸ்டப் பண்ணி விடுறது. நான் காசு தரேன் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி பூஸ்டப் பண்ணி விடுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்சென்டிவ் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொள்முதல் விலை அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது வழங்கல் விலை அப்படின்றது. இது என்னன்னா இங்கிலீஷ்ல இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வழங்கல் விலை, the price at which the government allows of take of food grain from the FCI. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, FCI கிடங்குகள்ல இருந்து, ஓகேங்களா, FCI கிடங்குகள்ல இருந்து, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து FCI விநியோகம் செய்யப்படக்கூடிய விலை தான் வழங்கல் விலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ FCIல இருந்து FCI ஒரு ஃபுட் கிராப்ஸை இல்லை ஒரு ஃபுட் கிரெயினை, உணவு தானியத்தை என்ன விலைக்கு வந்து விற்கிறாங்களோ அதான் வந்து இஷ்யூ பிரைஸ் அப்படின்றது. என்ன ஃபுட் கார்பரேஷன் இந்தியா வழங்குற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாய விலை கடைகள் இருக்குல்ல, ரேஷன் கடைகள், PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஸோ அது மூலமா நமக்கு வந்து அது மூலமா கொடுக்கும்போது என்ன பிரைஸ்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதே பிரைஸ்க்கு நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக பண்றது தான் இந்த இஷ்யூ பிரைஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ பாருங்க, ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதோ, சப்சிடி கொடுக்குறதோ, சாரி அந்த MSP கொடுக்குறதோ, ஏதோ ஒன்று மூலமா ஒரு காசு கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு
இப்ப குறைஞ்ச அளவுல குடுக்குறாங்க அப்படின்றப்ப இங்க வந்து என்ன வருது? ஒரு கேப் வருது இல்லையா? புரியுதா? இப்ப வந்து நான் வந்து 40 1 கிலோ அரிசி வந்து ரூ. 30க்கு விவசாயிட்ட இருந்து வாங்குறேன். நான் கவர்ன்மெண்ட் வாங்குறாங்க. வாங்கிட்டு அத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ரூ. 2ல குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. பிடிஎஸ்ல என்ன குடுக்குறாங்கன்னா, அங்க ஒரு பெரிய கேப் வருது. கரெக்ட்டா? ரூ. 38 ஒரு கேப் வருது அப்டின்னா, இல்ல ரூ. 30 வாங்குனாங்கன்னா, ரூ. 28 ஒரு கேப் வருது. கரெக்ட்டா? ரூ. 30 வாங்கி ரூ. 2 குடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபுட் சப்சிடி அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்ப இந்த கேப்ப தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபுட் சப்சிடி. அப்போ இந்த இவ்ளோ ரூ. 38 மானியமா கவர்ன்மெண்ட் குடுக்குது. ஓகே. ஸோ அப்ப 20 கிலோ அரிசி வாங்கும்போது எவ்வளவு மானியம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க மாசம் மாசம். ஓகே. அடுத்தது தாங்கி இருப்பு நடவடிக்கைகள் பஃபர் ஸ்டாக் அதான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? என்னன்னா இது வந்து இது ரீட் பண்ணுங்களேன் உங்களுக்கே புரிஞ்சிடும். தாங்கி இருப்பு பஃபர் ஸ்டாக் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் தேவைக்கான இருக்கிறது. நாடு முழுவதும் உணவு தானியங்கள் இருப்பு ஆண்டு முழுவதும் ஒரு சீராக இருப்பதை உறுதி செய்ய இந்திய உணவு கழகத்தால் இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது. ஓகேங்களா? ஸோ நாடு முழுவதும் உணவு தானியங்கள் இருப்பு ஆண்டு முழுவதும் நாடு முழுவதும் உணவு தானியங்களுடைய இருப்பு வந்து ஆண்டு முழுவதும் ஒரே சீராக இருப்பதை உறுதி செய்யறதுக்காக. ஸோ இதை யார் தான் பண்றாங்க? அகைன் எஃப்சிஐ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து தேவையான அளவு உணவு தானியங்கள் இருக்குதா அப்படின்றது. ஸோ இது வந்து பாருங்க எஃப்சிஐ கிடங்குகள் இது ஒரு லைன்ல வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுங்க வந்து கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் தானியங்கள் இருப்பு ஆண்டு முழுவதும் ஒரே சீராக இருப்பதை உறுதி செய்யறதுக்காக. ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு வாட்டியும் வந்து கணக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு காலாண்டு அப்படின்றது ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கணக்கிட்டுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பஃபர் ஸ்டாக் அப்படின்றது. ஸோ எப்பெல்லாம் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏப்ரல். அடுத்து எப்போ வரும்? 1 ஜூலை. ஓகேங்களா? ஏப்ரல், மே, ஜூன் முடிஞ்சு 1 ஜூலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், சாரி 1 ஜூலை. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்தது அக்டோபர் பண்ணுவாங்க. அடுத்தது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி 1. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு வாட்டியும் 4 டைம் வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கி இருப்பு நடவடிக்கைகள் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த ஒரு 4 கான்செப்ட்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது மானியம். மானியம் அப்படின்ற என்ன? ஸோ இது வந்து ஆப்போசிட் டு டாக்ஸ் அப்படின்னு இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு மானியம் உரத்துல வந்து மானியம் கொடுக்குறது. ஓகே. ஸோ என்னால் வந்து இப்போ அதிக மகசூல் பண்ணணும். அதிக மகசூலுக்கு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்துன்னா நான் வந்து இந்த உரம் வாங்கினேன் ஒரு 4 டைம் இந்த உரத்தை வாங்கி போட்டேன்னா செம்மையா 1000 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா அது வாங்குற அளவுக்கு காசு இல்லை. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? தவிர்ப்போம். சரி வரது வரட்டும் அப்படின்னு விட்டுறாம இல்ல நான் உனக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன், இல்ல இந்த உரத்துக்கு இவ்வளவு மானியம் கொடுக்குறேன், நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ 1000 ரூபாய் வர இடத்துல 200 ரூபாய் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் அப்படிதானே. ஸோ எப்படியா போட்டு 200 போட்டு வாங்கி பண்ணிட்டோம்னா நல்லா மகசூல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீதி இருக்க ஒரு 800 ரூபாயை மானியமா கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதான் வந்து மானியம். அவ்வளவுதான். ஸோ மானியம் கான்செப்ட் தெரியும் இல்லையா? ஸோ கைண்ட் ஆஃப் கிராண்ட் சும்மா ஃப்ரீயா தூக்கி கொடுக்குறது மாதிரி. ஓகே. ஆனா அதுல வந்து ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக பண்றதுதான் மானியம் அப்படின்றது. வரி விதிப்பிற்கு எதிரானதா? எதிரானதா? எஸ் எதிரானது. ஏன்னா மானியம் கொடுத்தாங்கன்னா பொருளோட விலை வந்து குறையுது. ஓகே. வரி போடும்போது பொருளுடைய விலை வந்து கூடுது. ஓகே. ஸோ 1000 ரூபாய் பொருள் 20% டாக்ஸ் போட்டாங்கன்னா 1200 மாறிடுது. ஸோ மானியம் கொடுக்கும்போது சம்திங் ஏதோ ஒரு 50% மானியம் கொடுத்தாங்கன்னா 500 மாறிடுது. அப்போ வரி விதிப்புக்கு எதிரானது. அவ்வளவுதான் அந்த கான்செப்ட் சொல்லிருக்காங்க. புரியுது இல்லையா? அடுத்து பாருங்க சில முக்கியமான திட்டங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். ஓகே. ஃபசல் பீமா யோஜனா நினைக்கிறேன். இது ஹிந்தி டேம்ல வருது. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 1991. ஓகேங்களா? பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 1991. இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரான தவணை முறை. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் 1991. சீரான தவணை முறைனா ஸோ கரெக்டான ஒரு இதுல வந்து நமக்கு வந்து காசு கொடுக்குறது. தவணை அப்படின்றது மாசம் மாசமாவோ 3 மாசம் இருக்காவோ. ஸோ தவணை அப்படின்றது பாத்தீங்கன்னா 90% மேலாக இருந்தா கூட அதை கவர்மெண்டே ஏத்துக்கோ. அதுல இன்னொரு விஷயம் பாருங்க 25% மானியம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியா போகுது. ஸோ கொடுக்குற காசுல 25% வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுவும் வங்கியிலே வந்து டைரக்டா பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றது பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டருடைய ஒரு கூட்டு முயற்சினால பண்ணப்படுறது தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு. ஸோ பயிர்களுக்கு காப்பீடு கொடுக்குறது சிம்பிளா அவ்வளோ நான் வச்சுக்கோங்க. 1991 கொண்டு வந்தாங்க. பயிர்களுக்கு ஏதாவது செய்தோம்னா காப்பீடு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகே. ஸோ 90% மேல இருந்தா கூட அதை வந்து கவர்மெண்டே ஏற்றுக்கொண்ட மாதிரி இருக்குது.
அடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013, ரொம்ப முக்கியமானது. ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா உணவு பாதுகாப்பு அப்படின்னா உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஓகேங்களா? உணவுனால ஒரு பாதுகாப்பு, உணவு இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகக்கூடாது. ஸோ சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? ஸோ என்ன பாருங்க, ஏழைகள் உணவு தானியத்தை மலிவு விலையில் பெறுவதை சட்டப்பூர்வ உரிமையாக்குகிறது. ஓகேங்களா? ஏன் இங்க சட்டமா போடுறாங்க, கரெக்டா? ஸோ சட்டமா போடும்போது இது வந்து சட்டப்பூர்வ உரிமையா வந்து மாறுது. ஸோ ஏழைகள் உணவு தானியத்தை மலிவு விலையில் பெறுவதை சட்டப்பூர்வ உரிமையாக்குறது. இதோடைய பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா கிராம மக்கள் தான். ஸோ ஆப்வியஸா இது வந்து கிராம மக்கள் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கிராம மக்கள், நகரத்திலே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி மக்கள் வந்து பயன்பெறுறாங்க. ஓகே. ஸோ பயனாளிகள் 75% வந்து கிராம மக்களா இருக்காங்க. ஸோ என்ன கொடுக்குறாங்க இதுல நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதன்படி மாதம் அரிசி 3 ரூபாய்க்கும் கோதுமை 2 ரூபாய்க்கும் வந்து பெறதுக்கான வழிவகையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 6 மாதத்துல இருந்து 14 வயது குழந்தைகளுக்கு இலவச உணவு பெறதுக்கான வழிமுறை. ஓகேங்களா? நீங்க வந்து சின்ன வயசுல சத்துணவு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி ஊர்ல சத்துணவு மையம், அங்கன்வாடி இருக்கும். அந்த அங்கன்வாடியில இருந்து அப்படியே நமக்கு வந்து எங்க வர 14 வயசு வரை நமக்கு வந்து கம்பல்சரியா எஜுகேஷன் கொடுக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதுக்கு மேல உள்ள எல்லாத்துக்குமே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வழிவகையை பண்ணியிருக்கோம். இதுதான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது. அடுத்தது புதிய தேசிய வேளாண் கொள்கை, நியூ நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி 2000 கொண்டு வராங்க, ஜூலை 28, 2000. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. மெயின் பாயிண்ட், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்திய வேளாண்மை வளர்ச்சி 40 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 20 ஆண்டுகள்ல வந்து வேளாண்மை 40% இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்புறம் நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் வழங்குறதுக்கான இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அங்கங்கேயா கிடக்கக்கூடிய துண்டு நிலங்களை எல்லாம் வந்து தொகுக்கிறது, கன்சாலிடேட் பண்றதுக்காக ஒரு இதை கொண்டு வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேளாண்மையில தனியாருடைய முதலீடு நமக்கு வந்து வரணும் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்புக்கு குடையளித்தல்னா என்ன சொல்றது, பாதுகாப்புக்காக குடை அப்படின்னா ஒரு அம்பர்லா கீழே எல்லாத்தையும் கொண்டு வர்றது. ஸோ எல்லாத்தையும் ஒரு கீழே கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி கொண்டு வர்றது. அந்த மாதிரி தான் பயிர் பாதுகாப்பு குடை அளித்தல் அப்படின்றது. உயர் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிறப்பு கூறுகளா இருக்குது. ஓகே. அப்போ அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்திய வேளாண்மை வளர்ச்சி 40% இருக்கணும். நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு விளைநிலம் வழங்குறது, சிதறி கிடக்கும் துண்டு நிலங்களை தொகுத்தல், வேளாண்மையில தனியார் முதலீட்டை வந்து ஊக்குவித்தல், விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு குடை அளித்தல், உயிர் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல். ஸோ பயோடெக்னாலஜியை வந்து இதுல கொண்டு வருது. அடுத்தது பாருங்க, கிசான் கால் சென்டர். கிசான் அப்படின்னா விவசாயி. ஸோ விவசாய உதவி மையம். இது வந்து பாத்தீங்கன்னா 2004 வந்து கொண்டு வராங்க, ஜனவரி 21, 2004. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 144 மையங்கள் வந்து இருக்குது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அளவிலான கண்காணிப்பு. ஸோ கிசான் கால் சென்டர்னா மெயினா எதுக்குன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கால் பண்ணி கேட்டு அதை சரி பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? விவசாயிகளுக்கு என்ன நம்பர், இப்போ வந்து அவசரத்துக்கு கால் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா? ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ற ஒரு நம்பர் இருக்குது, வேற ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு கால் பண்ற சைல்ட் லைன் இருக்குது, இந்த மாதிரி போலீஸ் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு இருக்கு. ஸோ அவசரத்துக்கு ஒரு விஷயத்துக்காக கான்டாக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரு கால் சென்டர் வேணும், அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குறதுக்கு அங்க வந்து அது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விவசாய உதவி மையம், கிசான் கால் சென்டர் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, விதைகள் வங்கி, சீட் பேங்க் அப்படின்றது. ஓகே. 1999, 2000 அந்த அரசுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வராங்க. எதுக்காக விதைகள் வங்கி, சீட் பேங்க் எதுக்காக? ஸோ விதை தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அதே மாதிரி தரமான விதையா இருக்கணும், அதே மாதிரி தேவையான அளவு விதையா இருக்கணும். ஸோ அதாவது விதைகளை வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது, விதைகள் இல்லாமே போகக்கூடாது, அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான விதைகள் கொடுக்கறது, இல்ல இந்த மாதிரியான கரெக்டான இதை பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் விதைகள் வங்கி அப்படின்றது. இதை யார் செயல்படுத்துறாங்க பாருங்க, 2 பேருமே சேர்ந்து, தேசிய மற்றும் மாநில, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து தேசிய விதைகள் கழகம் மற்றும் மாநில வேளாண் கழகங்கள் மூலமா இந்த திட்டம் வந்து செயல்பட்டு வருது. ஓகேங்களா? தேசிய விதைகள் கழகம் மற்றும் மாநில வேளாண் கழகங்கள் மூலம் வந்து இந்த திட்டம் வந்து செயல்பட்டு வருது. ஓகே. அடுத்தது கிசான் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயி கடன் அட்டை வச்சுக்கோங்க. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு இல்லைங்களா? ஸோ இது வந்து தமிழ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கோங்க. 1998 தொடங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு அவங்க தேவைக்கு ஏற்ப கடன் அளிக்கிறதுக்காக வந்து இதை கொண்டு வந்தாங்க. அதான் வந்து கிசான் கடன் அட்டை அப்படின்றது 1998 வந்து தொடங்கப்பட்டது.
விவசாயிகளுக்கு தேவைக்கு ஏற்ப கடன் அளிக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது. ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ எதுக்காக? கடன் அளிக்கிறதுக்காக, அவ்வளவுதான். தேசிய விவசாயிகள் கமிஷன் 2004 வந்து தொடங்கியிருப்பாங்க. யார் தலைமையில பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் தலைமையில வேளாண் புனரமைப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக தேசிய விவசாயிகள் கமிஷன் அப்படின்றது யார் தலைமையில மட்டும் நான் வச்சுக்கோங்க, MS சுவாமிநாதன், அவ்வளவுதான். எப்போ இயர் நான் எல்லாத்துக்குமே இயர் நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவல் பயணம் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கவும் செய்யறாங்க. 2வது பசுமை புரட்சி 2006 93வது காங்கிரஸ் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் அப்ப இருக்கும், அவர் சொல்றாரு இங்க என்னன்னா உணவு உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 2020க்குள்ள 400 மில்லியன் டன்னை வந்து கொண்டு வரணும், அதான் நம்ம ஏமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பசுமை புரட்சியை வந்து பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம். முன்னாடி வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் பார்த்தோம் இல்லைங்களா 2013. இங்க வந்து தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கமா எடுத்துட்டு வராங்க. ஸோ அரிசி கோதுமை தானிய உற்பத்தி பெருக்கத்துக்கான பயிர் மேம்பாட்டு திட்டமாட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெவலப் பண்றதுக்காக ஒரு மூவ்மெண்டா பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு இயக்கமா பண்றாங்க. அதான் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் 2007. அடுத்து பாருங்க ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய முதலீட்டை வேளாண் துறையில கொண்டு வரணும், 4% வந்து வளர்ச்சியை கொண்டு வரணும், அதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா. கிருஷினா பயிர். ஓகேங்களா? அடுத்தது ஸோ வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி அப்படின்றத பார்க்க போறோம். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது அதாவது நம்ம ஹெட்டிங்கே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு அப்படின்ற ஒண்ணு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? ஓகே, கிரீன் ரெவல்யூஷன். ஸோ அக்ரிகல்ச்சர்ல ஒரு நியூ டெக்னிக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு பாப்புலர் நேமால அறியப்படுது. அவ்வளவுதான். அக்ரிகல்ச்சர்ல ஒரு புதிய வகையான டெக்னிக். ஓகேவா? ஸோ டெக்னிக் தமிழ் என்ன சொல்லலாம்? ஓகே, டெக்னிக் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு புது வகையான ஒரு டெக்னிக்கை வந்து கொண்டு வராங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாப்புலராக கிரீன் ரெவல்யூஷன் GR அப்படின்னு சொல்றாங்க. எப்போ கொண்டு வராங்க? 1960களிலே கொண்டு வராங்க. 3-5 திட்டங்கள் முடிகிற டைம்ல வந்து நமக்கு ஒரு 3 வருஷம் ஒரு கேப் வரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு, அடுத்து வந்து ரைஸ். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அதிக மகசூல் தரதா மாத்தலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்க. என்ன பண்றாங்க? ட்ரெடிஷனல் ஐடியால இருந்து வேற விதமா ஒண்ணு பண்ண போறாங்க. அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிளான் பண்றாங்கன்னா 250% அளவுக்கு அதிகமா நமக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு பிளான் பண்றாங்க. 1 கிலோ விளையிற இடத்துல 250 கிலோ விளையணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து பிளான் பண்றாங்க. ஓகேவா? இது சும்மா சொல்லல, உண்மையாவே. ஓகே, அந்த அளவுக்கு நமக்கு வரணும், அப்பதான் பண்ண முடியும். இதுல மெயினா வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிக மகசூல் தரணும்னா அந்த விதை வந்து சம்திங் வேற லெவல்ல இருக்கணும். அப்போ வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க? ஹை ஈல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். ஹை ஈல்டு வெரைட்டி அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய, ஹைனா அதிகம், ஈல்டுனா அதிக என்ன சொல்றது, அதிக அளவு லாபத்தை ஈட்டி தரக்கூடியது, இல்லை வந்து விளைச்சல் தரக்கூடியது, வெரைட்டி அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து யார் டெவலப் பண்றாங்கன்னா US சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. US உடைய அக்ரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது? நார்மன் போர்லோ இல்லைங்களா? நார்மன் போர்லாக். ஓகேங்களா? ஸோ அவருடைய ஐடியா தான் இது. ஸோ அவருடைய ரிசர்ச்ல வந்த ஒரு இதுதான். ஓகே, இந்த வீட் விதைகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்றாங்க. பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 200% அளவுக்கு அதிகமான மகசூல் தருது. ஓகே, ஸோ நம்மளும் அதை வந்து பாத்தீங்கன்னா 1965ல சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு சக்சஸையும் நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பசுமை புரட்சியுடைய ஒரு ஆரம்ப காலகட்டம். இப்படிதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுதான். ஓகேவா? சாதனைகளை பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா எழுதிக்கிறேன். ஹை ஈல்டு வெரைட்டி சீல்டு, இது புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதை வந்து யூஸ் பண்றாங்க.
ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அ யாரு கொண்டு வராங்க? மிஸ்டர் போர்லாக். நார்மன் போர்லாக் அப்படின்றவரு டெவலப் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இது மூலமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? சூரிய ஒளியை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் சொல்றாங்க. ஈஸியா நம்மளே இது பண்ணிடலாம் அப்படின்ற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை யீல்டு வெரைட்டி சீட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஓகேங்களா? செயற்கை உரங்கள். ஸோ வேதி உரங்கள் வந்து அதிகமா வந்து உள்ள கொண்டு வராங்க. ஏன்? அகைன் சேம் கான்செப்ட். என்ன பண்ணணும்? ப்ரொடக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து லேண்டுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்த குடுக்கணும். ஸோ மண்ல வளம் இருந்தா தான் அது வந்து என்னவா மாறும்? நமக்கு வந்து விளைச்சல் பயிர்கள வந்து நமக்கு வந்து வெளிய தெரியும். அப்படிதானே? ஸோ இந்த மாரி ஒண்ணு பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து அதிகமான இது நமக்கு வந்து இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு விளைச்சல் அந்த அறுவடை அறுவடைன்னு சொல்றேன் அகைன். சோவிங் விதைக்கிற காலத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அதிக அளவுல மண்ல ஒண்ணு கூடணும் அப்படின்றதுக்காக நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இது ஒண்ணு. முக்கியமா இதுல வந்து என்ன யூஸ் பண்றாங்க? என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? கேள்விப்பட்டீங்களா? என்பிகே. ஸோ என்பிகே அப்படின்றது நமக்கு வந்து யூரியா, நைட்ரஜன். நைட்ரஜன் அதாவது நமக்கு வந்து நைட்ரஜன் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. யூரியா ஃபார்ம்ல இருக்கும். யூரியால இருந்து நைட்ரஜன் நமக்கு கிரியேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ நைட்ரஜன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்பேட் அப்புறம் வந்து பொட்டாஷ். கே வந்து பொட்டாஷ் இல்லையா? ஸோ இந்த வேதி உரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது இரிகேஷன். இரிகேஷன் என்ன தேவை? டேம்லாம் தேவை பக்காவா. அப்போ தேவையான அளவு தண்ணி இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ தேவையான அளவு தண்ணிக்கான விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதிக அளவு ஃப்ரீ ஃப்ளட்டிங் கிடைக்கக்கூடிய இடம். தண்ணி எப்போதுமே இருக்கும் அப்படின்ற இடத்த வந்து சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்ன பண்றாங்கன்னா, செயற்கையா வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை சூஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்து வந்து இரிகேஷன், பாசனம். பாசனத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 4வது பாத்தீங்கன்னா, சேம் இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேதி உரங்கள் யூஸ் பண்ற மாதிரி வேதி பூச்சிக்கொல்லிகள், செயற்கை பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணும்? தாவரத்துல வரக்கூடிய பூச்சிகளை வந்து கொல்லும். அப்படிதானே? ஸோ பயிர்கள் வந்து சேதப்படுத்தாம பாதிக்கும். இது வந்து வேதி உரங்கள் என்ன பண்ணும்? மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுத்து பயிர்கள் செழித்து வளர்றதுக்கு உதவி செய்யும் இல்லைங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுவும் நமக்கு வந்து நிறைய கொண்டு வராங்க. இதுதான் வந்து சயின்டிபிக் மெத்தட். சயின்டிபிக்கா நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. எப்படி இதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? 1 கிலோ 1 மூட்டை நெல் விளையிற இடத்துல எப்படி வந்து 200 மூட்டை நெல்லா மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான். ஓகே. அடுத்தது ஹெர்பிசைடு. ஓகேங்களா? ஸோ ஆல்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெர்பிசைடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடன் கொடுக்கிறது, கிரெடிட், கடன் வழங்குறது, வேற என்ன? ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகேங்களா? அதை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சந்தைப்படுத்துதல். ஓகேங்களா? சந்தைப்படுத்துதல். ஸோ இதுக்கெல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வராங்க. இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பசுமை புரட்சியில முக்கியமா இவங்க வந்து கொண்டு வந்தது. என்ன அந்த பசுமை புரட்சியுடைய சக்சஸ் என்ன? இதனால என்ன இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறையவே இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் ரொம்ப முக்கியமானது. 1960s அண்ட் 70sல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் அண்ட் வீட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படிதானே? வீட்டு வந்து 1960sல ரைஸ் வந்து இதுல கொடுக்கும்போது செல்ஃப் சஃபிஷியண்டா நம்ம வந்து மாறணும். உணவுக்கு கையேந்தி நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நமக்கு இல்ல. ஓகே. சோ அப்போ நமக்கு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி கிடைச்சிச்சு. உணவு பாதுகாப்பு வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஒரு கட்டத்துல நமக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ்போர்ட் பண்ணவும் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ்போர்ட் பண்ணவும் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நெல் கோதுமை உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. ஓகேங்களா? சோ அப்போ வந்து ஃபார்மர்ஸோடைய இன்கமும் அதிகரிச்சிச்சு. விவசாயத்தை நம்பி இருக்கவங்களுடைய இன்கமும் அதிகரிச்சிச்சு. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்டர் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து குறைச்சிச்சு. ஓகேங்களா? ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஏழை அப்படின்றத தாண்டி கொஞ்சம் எல்லார் கையிலயும் காசு வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அதிகமாயிருச்சு. மெயினா நெல் மற்றும் கோதுமையோட உற்பத்தி பன்மடங்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்காலஜிக்கலா என்ன இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் நம்ம சாதனைகளை பாத்துரலாம். அப்புறம் சில நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பார்க்கலாம். ஓகே. சிறந்த விதைகள் நம்ம யூஸ் பண்ணோம். அது மூலமா பயிர்களுடைய உற்பத்தி திறன் வந்து பெருகிச்சு இல்லைங்களா? அதே மாதிரி எந்திரங்கள் அதிகமா யூஸ் பண்ணோம். டிராக்டர் ஆகட்டும், கதிரடிப்பான் இருக்கட்டும், நீர் ஏற்றும் இயந்திரங்கள் இருக்கட்டும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்திரங்கள் மனித உழைப்பை தாண்டி 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற சூழ்நிலை நம்ம வந்து கொண்டு வந்தோம். கிராம மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு. கிராம மக்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை வந்து குறைச்சிச்சு. மக்கள்கிட்ட அதிக காசு வந்துச்சு. கிராம மக்கள் விவசாயிகள்கிட்ட கொஞ்சம் பணம் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ விவசாயிகளுக்கு எளிய முறையில கடன் கிடைக்கிறதுக்கும் வழி செஞ்சு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? கடன் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்றது இதெல்லாம் வந்து பண்ணாங்க இல்லையா? ஸோ அதிக அளவுல ஈஸியா கடன் கிடைக்கிறதுக்கும் வழி வந்துச்சு. ஓகேங்களா?
கிரிட்டிசிசம் இருக்கானா இருந்துச்சு. என்ன மாதிரியானது? சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே போச்சு. ஓகே, நம்ம மண்ணை வந்து ரொம்ப சேதப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதே மாதிரி இந்த விஷயங்கள்னால வாட்டர் டேபிள், கிரவுண்ட் வாட்டர், அந்த தண்ணியோடைய நிலத்தடி நீர் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. என்விரான்மெண்டல் பாதிக்கப்பட்டுச்சு, டீஃபாரஸ்டேஷன் நம்ம அதிகமா பண்ணோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுடைய சாதனைகள். ஒரு முக்கியமான இதுன்னு சொன்னா இதுதான். இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி அப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ வேளாண் புரட்சிகள் சில பேர்லாம் பாருங்க ஈஸியா நான் வச்சுக்கலாம். பசுமை புரட்சி அப்படின்றது கிரீன் ரெவல்யூஷன், வேளாண்மையில் நமக்கு வந்து மெயினா கொண்டு வரத பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் எல்லாமே நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி என்ன சொல்லலாம்? பால் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்? வெண்மை புரட்சிக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீல புரட்சி. நீல புரட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன். ஏன் மீனை சொல்றோம்? மீனுக்கும் நீளத்துக்கு என்ன சம்பந்தம்? கடல் வந்து நீல கலர்ல இருக்குது இல்லைங்களா? ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீல புரட்சி வந்து மீன். மஞ்சள் புரட்சி எல்லோ ரெவல்யூஷன் வந்து எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வந்து ஒரு மாதிரி கோல்டு மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா? அதை நான் வச்சுக்கோங்க. கோல்டு வந்து வேற இருக்குது, அதனால வந்து இது மஞ்சள். ஓகேங்களா? ஸோ பழங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, தங்க புரட்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலிய பொருட்கள். ஓகேங்களா? கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலிய பொருட்கள். ஏன் கருப்பு புரட்சி? பெட்ரோலுக்கும் கருப்புக்கு என்ன சம்பந்தம்? க்ரூட் ஆயில் தான் மெயினா நமக்கு சொல்றது. ஸோ அது வந்து கச்சா எண்ணெய், கைண்ட் ஆஃப் கருப்பு கலர் தான், அதனாலதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் பாருங்க வெள்ளி புரட்சி. வெள்ளி வந்து முட்டை, சில்வர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு வந்து பழம், வெள்ளி வந்து முட்டை, சில்வர் கலர். வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. வட்ட புரட்சி வந்து உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி, தக்காளி எல்லாமே, ரெட் ரெவல்யூஷன், அதெல்லாம் சிவப்பு புரட்சி சொன்னாங்க. சாம்பல் புரட்சி வந்து பாத்தீங்கன்னா உரங்கள் சொன்னாங்க. ஓகேங்களா? சாம்பல் புரட்சி அப்படின்றது உரங்கள். இளஞ்சிவப்பு, பிங்க், ரால் பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ ஈஸியா நான் வச்சுக்கலாம், பிங்க். பழுப்பு புரட்சி, தோல் எல்லாமே பழுப்பு கலர் தானே, அதாவது தோல்கள். ஓகே, ஸோ அது எல்லாமே பழுப்பு. ஸோ ஈஸியா நான் வச்சுக்கலாம். அப்புறம் தங்க நூலிலை புரட்சி, வெள்ளி இலை புரட்சி. ஸோ தங்கத்துல இருக்குது நமக்கு ரெண்டு நூலிலை படிச்சோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சணல், இன்னொன்னு பருத்தி. ஸோ கோல்டன் கலர்ல இருக்குது கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். அது வந்து பாத்தீங்கன்னா தங்கம், என்னது சணல், ஜூட்டு. அதே மாதிரி பருத்தி வந்து வெள்ளை. அவ்வளவுதான், பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமா? எது மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்? வெண்மை புரட்சி பால் ஈஸி தான். நீல புரட்சி வந்து மீன் அப்படின்ட்டு வரணும். கடல் சார்ந்த விஷயங்கள். ஓகேங்களா? கடல் உணவுகள் அப்படின்ற மாதிரி. வேற தங்க புரட்சி வந்து பழங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு புரட்சி பெட்ரோல். ஏன்னு சொல்லுனேன், ஞாபகம் இருக்கும். வேற இதுல என்ன? வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு வந்து வட்டமாக்கனால. அவ்வளவுதான், எல்லாமே ஈஸி தான் இல்லையா? சாம்பல் புரட்சி உரங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து உரமாவே இந்த வீட்டை சுத்தி இந்த குப்பைகளெல்லாம் வந்து போட்டுப்போம் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க, இரண்டாவது பசுமை புரட்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இரண்டாவது பசுமை புரட்சி வந்து 2006-7 டைம்ல மன்மோகன் சிங் பிரதமராக கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா 214 மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தியை 2020க்குள்ள 400 டன்னா மாத்தணும். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு? டபுள் த அமௌண்ட் இல்லைங்களா? ஸோ டபுள் த அமௌண்ட், 200% அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க. டபுள் த அமௌண்ட் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்குன்னா அடுத்த 15 ஆண்டுகள்ல 5-6% வரை நமக்கு வந்து அதிகரிக்கணும். இப்ப 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா அடுத்தது ஒரு 15 வருஷத்துல 105, 106 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கம்மியான அமௌண்ட் சொல்றேன், பெரிய அமௌண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இன்ஃபிளேஷன்லேயே வந்து மெஷர் அப்படின்னா இன்ஃபிளேஷன் கணக்கு கிடையாது, பேஸ் இயர்ஸ் தான் கணக்கு நமக்கு. வேளாண் வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 ஆண்டுகள்ல 5-6% வரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பசுமை புரட்சி வந்து பிளான் பண்ணாங்க. ஓகே, அப்ப என்னென்னலாம் நமக்கு வந்து தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஏக்கருக்கு உற்பத்தியை 2 மடங்கா தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை வந்து பண்ணணும். அப்படிதானே? ஸோ ஏன் 2 மடங்கு? ஏன் நம்மளுடைய ஏமே அதான் இல்லைங்களா? 2 மடங்கு அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி 2. அப்போ ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி, ஒரு ஏக்கர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 கிலோ நமக்கு வந்து 2 டன் விளையுதுன்னா நமக்கு வந்து 4 டன் வர மாதிரி என்ன பண்ணலாம்? அப்போ அந்த விதையை வந்து மரபணு மாற்றம் பண்ணணும். அந்த விதைகள் நமக்கு வேணும் அப்படின்றது. இந்த மரபணு மாற்றப்பட்டு செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்தணும். சந்தைப்படுத்தும் போது அங்க வெறுமனே கவர்மெண்டே இதெல்லாம் பண்ண முடியுமானா கஷ்டம். அப்போ தனியாருடைய பங்கீடும் நமக்கு வந்து வேணும். ஸோ அவங்களுடைய பங்களிப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பாசன வசதி, நீர் ஆதாரங்களை நிர்வகிக்கிறது. ஓகே, ஸோ அதுல வந்து அரசினுடைய முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படின்றலாம் முக்கியமா இருக்குது. ஏன்னா நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உரங்கள்லாம் போட்டோம்னா தண்ணி நிக்கிறோம், எல்லாம் போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நதிநீர் இணைப்பு மூலம் அப்படின்ற ஒண்ணு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா அது வந்து
கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர். இது இன்னைக்கு வர சாத்தியப்படுத்த முடியாது தான் என்னோட இதுவும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் ரெண்டாவது இதில். அப்போ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, உற்பத்தியை 2 மடங்கு ஆக்கணும்னு சொன்னாங்கன்னா எஸ் 2 மடங்கு ஆக்கணும். ஓகேங்களா, ஏமே அதான் 214 மில்லியன் டன்னாக இருந்ததை 400 டன்னாக மாற்றணும் அப்படின்றது தான் ஏமாவே இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுமே ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்றுடாமல் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தமாக இந்த வேளாண் புரட்சி அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்தது. ஓகேவா, ஸோ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. உங்களுக்கு சில கான்செப்டே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினான ஃபேக்சுவல் பாயிண்ட் நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை தாண்டி நம்ம கேட்க மாட்டாங்க. இதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன கேட்குறாங்க, எங்கே லேக்காக இருக்கும் அப்படின்றலாம் நமக்கு வந்து புரியும் இல்லைங்களா. ஸோ இது மட்டும் தான் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. இதில் குறைந்தபட்ச ஆதரவு விலைனா என்ன, கொள்முதல் விலைனா என்ன, வழங்கல் விலைனா என்ன, தாங்கி இருப்பு நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படின்றது. ஓகேங்களா, இது எல்லாமே ஃபேக்ட். வாட் இஸ் வாட் அப்படின்னா பார்த்துக்கோங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் என்னன்னு தெரியணும், எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும். ஓகேங்களா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா என்னன்னு தெரியணும், எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும். ஓகேங்களா, எல்லாமே அதே மாதிரி தான். புதிய தேசிய வேளாண் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும், அதில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்ன்னு தெரியணும். விவசாய உதவி மையம் என்னன்னு தெரியணும், எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும். விதைகள் வங்கி என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க. கிஷான் அதோட கடன் அட்டை நான் அப்படி சொல்லும் போதே நீங்கள் அந்த இயரை பார்த்துருங்க. ஓகேங்களா, எப்போ கொண்டு வந்தாங்க, 98. ஓகே, எதுக்காக கொண்டு வந்தாங்க, கடன் அளிக்கிறதுக்கு. தேசிய விவசாயிகள் கமிஷன் யார் தலைமையில், கமிஷன் அப்படின்னாலே யார் ஒருத்தர் தலைமையில் போட்டிருப்பாங்க அப்படி தானே. ஸோ அப்போ எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில் எப்போ 2004. ஓகேங்களா, ரெண்டாவது பசுமை புரட்சி 2006 400 மில்லியன் டன்னை வந்து கொண்டு வரணும். எவ்வளோத்துல இருந்து, 213 டன்ல இருந்து, நியர்லி டபுள் தி அமௌண்டா வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் 2007 பண்ணது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா 4% வேளாண் வளர்ச்சி கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து கிரீன் ரெவல்யூஷன் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தோம், தெளிவாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் உள்ளது. இவ்வளோதான். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போனாலும் கேட்கறதுக்கு மறக்காதீங்க.